இப்போ ஒரு பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த பதிவுல இருக்கிறது SU-57 அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. என்னப்பா திரும்பவும் களமிறக்குறாங்களா ரஷ்யா அப்படின்னா, ஆமா களமிறக்கியிருக்கிறாங்க. ஆனா உக்ரைன்ல கிடையாதுங்க, ரஷ்யால கிடையாதுங்க. இது அதுக்கு மாறா அல்ஜீரியால அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. 2020ல வந்து பாத்தீங்கன்னா, இது போல SU-57 வாங்குறதுக்காக அல்ஜீரியா வந்து ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அதனால இப்ப இந்த SU-57 அல்ஜீரியாக்கு டெலிவரி பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. என்னங்க ரஷ்யா சாங்ஷன் எல்லாம் போட்டாங்க, நாங்க சிப்பெல்லாம் கிடைக்காதுன்னாங்க. ஒண்ணுமே இல்ல, ரஷ்யானால ஒன்றும் செய்ய முடியாதுனாங்க. என்னங்க போர் நடந்துட்டு இருக்குது, அதாவது உக்ரைனை பொறுத்த வரைக்கும் போர் நடந்துட்டு இருக்கு, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது இது போல விமானங்களை வெளிநாட்டுல டிப்ளாய் பண்ணாங்கன்னா எப்படி ரஷ்யாவுக்கு தேவைப்படும் இல்லையா? ஆனா டெலிவரி பண்ணிடுச்சுங்க. எப்படி இந்த சாங்ஷன்லாம் எதுக்காக போடுறாங்க அப்படின்ற கேள்வி வருது. பட் நல்லா வேலை செய்யுது ரஷ்யாக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அது மட்டும் இல்லாம இந்த சோர்சஸ் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட சோர்சஸ் இல்ல, பட் இது போல வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த மெயின் மீடியாக்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். பட் இப்போதைக்கு இந்த பதிவை கொடுத்தது ஒரு அல்ஜீரியன் சோர்ஸ் தான். அவங்க சொல்றாங்க இது போல SU-57 நாங்க பார்த்தோம், எங்களோட ஏர்ஸ்பேஸ் வந்து பறந்துகிட்டு இருந்தது அப்படிங்கிறது போல. பட் வந்ததுன்னா அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா அல்ஜீரியா உங்களுக்கு நல்லா தெரியும், கீழே இருக்கக்கூடிய மாலி, புர்கினோ ஃபேசோ, நிஜாரி அவங்களுக்குலாம் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டிங்கா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட இது போல ஒரு ஸ்டெல்த் விமானம் இருக்கிறது நல்லதானே. அப்புறம் எவ்வளவு இது போல ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், அப்போ எவ்வளவு SU-57 அல்ஜீரியா ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா? மொத்தம் 14 ஆர்டர் பண்ணிக்கிறாங்களாமா. அப்ப 14 வந்துருச்சா அப்படின்றது தெரியல. பட் ஆனா டெலிவரி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒன்னாலாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பல நாடுகளும் வந்து பாத்தீங்கன்னா 1, 2 அது போல தான் டெலிவரி பண்ண ஆரம்பிப்பாங்க. மேபி 1, 2 வந்திருக்குமா இருக்கும். வந்திருந்தது அப்படின்னா ஏதாவது சோர்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். உக்ரைன்ல மக்காச்சிவோ அப்படின்னு ஒரு டவுன் இருக்கு. இந்த டவுன் வந்து பாத்தீங்கன்னா ஜக்கார்பேட்டியா ஒப்லாஸ்ட்ல கீழே வரக்கூடிய ஒரு டவுனு. இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்லோவோக்கியா, ஹங்கேரி, ரொமேனியா இந்த 3 நாடுகளுக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்டர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு வில்லேஜ் தான். அந்த ஒப்லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான் இது. இந்த டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா டிசிசி எம்ப்ளாயிஸ் வழக்கம் போல வேலையை காமிச்சிருப்பாங்க போல இருக்குது. அதனால மூக்குவாயெல்லாம் உடச்சு விட்டுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி கமிஷனரை அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. சைட்லோட இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா வாயிலே ஒன்று விட்டுருக்குறாங்க அப்படிங்கிறதுல சொல்றாங்க. எதுக்காக இந்த அளவுக்கு உக்ரைனோட மக்களுக்கு கோவம் வந்திருக்கு இந்த தடவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் இந்த போலி தகவலை தூக்கிட்டு வந்துருக்குது. அதாவது அரசியல் புரசலா பேசி கொண்டு இருக்கக்கூடிய ரூமர்ஸ். அப்படி என்னதான் அங்க நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபியூனரல் வைப்பாங்க தெரியுமா? அதாவது இந்த சோல்ஜர்ஸ்லாம் இறந்துருப்பாங்க ஃப்ரண்ட் லைன்ல போய் அவங்களோட உடல்கள் வந்திருக்கும். அதுக்கு மரியாதை செலுத்துறதுக்காக இந்த ஃபியூனரல் இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஆண்கள் எல்லாத்தையும் புடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் பரவிட்டு இருந்ததுனால அங்க இருக்கிற மக்கள்லாம் ஒண்ணு கூடி போய் வேலையை காட்ட ஆரம்பிச்சியா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி இவங்களோட வேலையை காமிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்பா உன் புருடா இன்டெலிஜென்ஸ் ஒரு அளவே இல்லையா? பொய் பேசலாம், அதுக்குன்னு ஏக்கர் கணக்குலயா பொய் பேசுறது அப்படிங்கிறது போல நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. அதாவது ஏன்பா ஃபியூனரலுக்கு போறவங்களோட ஆளுங்களெல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்களா அப்படின்றது போல கேட்டீங்கன்னா, இந்த வருஷத்தோட தொடக்கத்திலேயே உக்ரைனோட சோர்ஸ் வந்து எடுக்கப்பட்ட உக்ரைன் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. இந்த தகவல் பார்த்துக்கோங்க. எனிமி இருக்கிறாங்கல்ல, போலியான தகவலை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு என்னங்க வேலை? அதனால போலியா பரப்பி விட்டுக்கிறாங்க உக்ரைன்ல. என்னன்னா இந்த டிசிசி எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்களே, அதாங்க ஆளுங்களை புடிச்சிட்டு போறதுக்கு இல்ல ஆளுங்களை ராணுவத்துல கொண்டு போய் சேர்த்தி விடுறதுக்குன்னு எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூனரல்ல வந்து சமன் பண்ணி சமன்னு சொன்ன உடனே எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதாவது இந்த இறந்து போனவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஒளிஞ்சு நின்னுக்கிறது. இந்த ஆண்கள்லாம் போய் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்கன்னா டபக்கு டபக்குன்னு எல்லாத்தையும் பிடிச்சி உள்ள இழுத்து போட்டு போயிருது. ஏன்னா அங்கதான் அசம்பிள் ஆகுறாங்க. சௌரியமா இருக்குது பிடிச்சிட்டு போறதுக்கு அப்படிங்கிறது போல அங்க அசம்பிள் ஆகிக்கிறாங்க. இப்படிங்கிறது போல போலி தகவல் பரவுதுங்க, யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிறது போல சொல்லியிருந்தாங்க. ஜனவரி மாசத்தோட இறுதியில இது போல போலி தகவல் உக்ரைனுக்குள்ள பரவிட்டு இருந்திருக்குது. இது கொஞ்சம் பிரச்சனை பெருசாகிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிறாங்க. இப்ப அதே வேலையை திருப்பி ஆரம்பிக்கிறதுனால திரும்பி ஆரம்பிச்சிட்டியாப்பா நீ அப்படிங்கிறது போல மூக்குவாயை உடச்சு விட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இது ஒரு போலி தகவல் தான். ஏன்னா போர் சூழல் இல்லையா, என்ன வேணா நடக்கலாம், என்ன வேணாலும் சொல்லுவாங்க. பட் சில விஷயங்கள்லாம் நடக்குது, இப்படியும் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறதால உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக இந்த செய்தி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். இதை பத்தின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்புறம் நேத்திக்கு பதிவுல பார்த்திருப்போம், இது போல அமெரிக்கா வந்து புதுசா ஒரு சாங்ஷன் பேக்கேஜை போறதுக்காக ரெடியா இருக்கிறாங்கன்னு. ஆனா நான் தான் முதல்ல ஓடுவேன் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் 13ஆம் கட்ட பொருளாதார தடையை போட்டாங்க ரஷ்யா மேல. அதுவும் 300 என்டிட்டிஸ் அப்புறம் இண்டிவிஜுவல்ஸ் மேல போட்டுக்கிறாங்களாமா. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யாவோட ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு உதவியா இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களாம் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல.
ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்ங்க, அவங்க ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு உதவியா இருக்கிறாங்க, ஓகே. ஆனா அதோட உதிரி பாகங்கள்லாம் அமெரிக்கால இருந்து தானே போகுது. இப்ப அவங்க மேலேயும் போடணுமா என்ன அப்படிங்கிறது போல கேள்வி வருது. பட் அவங்கலாம் போட மாட்டாங்க. அவங்க வித்துருவாங்க ரஷ்யாவுக்கு. ஆனா அங்க வந்து யாரும் அசெம்பிள் பண்ணிக்க கூடாதுன்னா எப்படி? ஒண்ணும் புரியல. இதனால ஏதாவது தடுத்து நிறுத்த முடியுமா ஆயுதம் தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியல. பட் ஒரு வேலை ஆகுமோ என்னமோ தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சாங்ஷன் எந்த அளவுக்கு ரஷ்யா மேல வேலை செய்ய போகுதுன்னு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, உக்ரைனோட குழந்தைகளை ரஷ்யா வந்து திருடிட்டு போயிட்டாங்க இல்லையா, கடத்திட்டு போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதனாலையும் சில நபர்களுக்கு மேல வந்து இது போல சாங்ஷன் போடுறதா சொல்லப்பட்டு வருது. அப்ப என்னன்னா, உக்ரைன்ல ஆண்களை வந்து புடிச்சிட்டு போறதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, கூட்டிட்டு போறாங்க. பார்க்கும்போது தெரியுது, கைகாலெல்லாம் கட்டி ஒரு வண்டியில எடுத்து போட்டு போறாங்க. பட்ட பகல்ல நடு ரோட்ல மக்கள் சூழ. இப்ப அவங்க மேல ஒண்ணும் இல்லைங்களா? இப்ப ஆண்கள் எல்லாம் கன்சிடர் இல்லைங்களா அப்படிங்கிறது போல இருக்கு. பட் அதெல்லாம் யூரோப்பியன் யூனியன் காதுல வந்து கேட்க மாட்டாங்க. இதனாலயோ என்னமோ தெரியல, உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாம் துரத்தி விட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இதுக்காக தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. பட் ரொம்ப டீப்பா ஓவரா போக வேண்டாம், நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடலாம். ரஷ்யா உக்ரைனோட கள நிலவரம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ அந்த பொபிடா ஃபுல்லாவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுக்கான தகவல் வருது. அப்புறம் ரஷ்யாவோட பிளாக் அங்க பறக்கிற மாதிரியான வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. பொபிடா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்புறம் இந்த நொவோமிக்கலேவ்கா வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கும். அதனால நொவோமிக்கலேவ்காவோட தெற்கு பகுதியில ஒரு பார்ட்டும், நொவோமிக்கலேவ்காவோட வடக்கு பகுதியில ஒரு பார்ட்டும் இருக்கும். நொவோமிக்கலேவ்காவோட தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் ரஷ்ய வீரர்கள் கையில வந்துருச்சு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ நொவோமிக்கலேவ்காவும் கூடிய சீக்கிரத்துல காலியாயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் உக்லிடார் தான் அப்படிங்கிறாங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கிரின்கி ஃபுல்லாவே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அந்த இடத்துல இன்ஜினியரிங் பிரிகேட் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சில சோர்சஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல கிளியர் ஆகி முடிச்சிருச்சு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த பதிவு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அதாவது 21 பிப்ரவரி இது போல சொல்லிக்கிறாங்க, இன்ஜினியரிங் பிரிகேட் வேலையை முடிச்சிட்டாங்கன்னு. பட் ஆனா உக்ரைனோட சோர்சஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க சும்மா சொல்றாங்க, அவ்வளவு சீக்கிரத்துலலாம் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் ரஷ்யாவோட பிளாக் கிரின்கில பறக்குது பாருங்க அப்படின்னு ரஷ்ய வீரர்கள் பிளாகை விரிச்சு வச்சுட்டு வீடியோ பிடிச்சி போட்டு இருக்காங்க. இது போல நிறைய வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த கள நிலவரம் பொறுத்த வரைக்கும் ரஷ்யா அக்ரஸிவா முன்னேறிட்டு இருக்காங்க. ஆனா உக்ரைன் தரப்புல இருக்கக்கூடிய பல கமாண்டர்ஸும் பல நபர்களும் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதோட நிக்காது ரஷ்யா, தொடர்ந்து ஃபார்வர்ட் புஷ் கொடுத்துட்டே இருப்பாங்க, ஆனால் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ரஷ்யா ஒன்ஸ் கொலாப்ஸ் பண்ணி விட்டு அப்படியே டின்ப்ரோ வரைக்கும் போயிடலாம், முன்னேறிடலாம் அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்களோ என்னமோ தெரியல. பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன ஏதுங்கிறது. அடுத்தது இந்த ஸ்டெடி ஃபெஸ்ட் இருக்குல்ல, அதாங்க நேட்டோட ட்ரில்லு, அதை பத்தி தான் மிக பிரம்மாண்டமா பேசிட்டு இருக்காங்க. இந்த பெலருஸ்லாம் வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது போல மக்கள் கிளர்ச்சி புலர்ச்சி இது போலலாம் வந்தது பெலரூஸ்லயே வந்துச்சு அப்படின்னா, இந்த ஸ்டெடி ஃபெஸ்ட் நடந்துட்டு இருக்கும்போது, ஏன்னா அந்த இமேஜ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், பெலரூஸ் அப்படியே அடிச்சு உள்ள வந்தாங்கன்னா கொஞ்சம் அந்த டைம்ல இந்த புரட்சி எல்லாம் இருந்ததுன்னா ஈஸியா இருக்கும் இல்லையா கைப்பற்றதுக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க. பட் அது போல நடக்காது. ரஷ்யா இந்த டின்ப்ரோவை தாண்டினாதான் அவங்க உள்ளே இறங்குவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் ரஷ்யாவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கான ஃபோர்ஸ் வந்து குமிக்கிறாங்க. சும்மாலாம் சண்டை பிடிச்சிக்க மாட்டாங்க. ரஷ்யா டின்ப்ரோவோட நின்றுட்டாங்கன்னா இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த மேற்குலக நாடுகள் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்படியா என்ன அப்படிங்கிறது தெரியல. இது போலி தகவல், புருடா இன்டெலிஜென்ஸ் கொடுக்கக்கூடிய போலியான தகவல். உங்களோட விழிப்புணர்வு பர்பஸ்க்காக, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான்.